ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் SJK ரெஸ்லிங் தமிழ். ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு நடந்த மண்டே நைட் ட்ராவில் நடந்த தரமான சம்பவங்கள் ஃபுல் ரிவ்யூவாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆளில் போடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒரு விதமான ரெஸ்லிங் நியூஸ் அண்ட் கண்டென்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஷோவை ஸ்டார்ட் பண்ணுறது ஏன்னா தி வைப்பர் ரேண்டி ஆட்டன்னா. ஸோ ரேண்டி ஆட்டன் ஒரு மாசான இன்ட்ரியோட வராரு. ஃபேன்ஸ் எல்லாம் வேறு லெவலில் ரேண்டி ஆட்டனுக்கு வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ ரேண்டி ஆட்டன் பயங்கர வரவேற்பில் தான் பார்த்தீங்கன்னா அவரும் உள்ளே வராரு. ஸோ உள்ளே வந்தோன்னே அங்கே இருக்க மக்கள் எல்லாம் தேங்க்ஸ் பண்ணுறாரு. தேங்க்ஸ் பண்ணிக்கிட்டு ஸோ அவர் போன வாரம் பார்த்தீங்கன்னா குந்தருக்கு RKO போட்டதை பற்றி பேசுகிறாரு. ஸோ போட்டுட்டு குந்தரை பற்றி பேசியிருக்கிறாரு. உடனே பார்த்தீங்கன்னா குந்தர் வந்து ரேண்டி இன்ட்ரப்ட் பண்ணுறாரு. லிட்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ அடுத்த குந்தர்னு சொல்லலாம். ஏன்னா குந்தர் பார்த்தீங்கன்னா அவர் மைக் எடுத்து பேச நேரம் ஃபேன்ஸ் எல்லாம் வேறு லெவலில் பூ பண்ணுறாங்க, பேசவே விடலை. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் ரிங்குக்குள்ளே வருவார். ஸோ ரேண்டி அதே வச்சு கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாரு. ஸோ அந்தமாரி பேசிகிட்டு இருக்க நேரம் ஸோ நீ எனக்கு போன வாரம் RKO போட்ட. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இது ஒரு நார்மல் மேட்சாக இருந்துச்சு. இப்போ பற்றி இது ஒரு பர்சனல் மேட்சாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு அவர் ரொம்ப கான்ஃபிடென்ஸாக பேசுவார். ஸோ ஒன்று நான் இது பண்ணுவேன் அப்படி இப்படின்லாம் சொல்லிகிட்டு இருப்பார். ஸோ எனக்கு அப்போவே இன்றைக்கி லுட்விக் ஐசர் வருவார்னு தெரியும். ஸோ அப்படி பேசிட்டு இருந்த மாதிரி லுட்விக் ஐசர் பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து ரேண்டி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுவார். உடனே அங்கேருந்து ப்ரால் நடக்கும். ஸோ நம்ம ரேண்டி வந்து நம்ம இவரெல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்க நேரம் ஸோ குந்தரும் நம்ம லுட்விக் ஐசரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேண்டி அட்டனை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டாக பண்ணிக்கிறாங்க. ஸோ இதன் மூலயமா நம்ம குந்தருக்கும் லுட்விக் ஐசருக்கும் மெயின் இவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் நடக்குதுங்கிறது இப்போ அஃபிஷியலாக இது பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா போன வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷேமஸை வந்து நம்மளோட P10 அட்டாக் பண்ணியிருப்பாரு. அந்த ஒரு செக்மெண்ட்டை போட்டு காணிக்கிறாங்க வீடியோ பேக்கேஜ் ஆட்டு. ஸோ உடனே அதே இடத்துல நம்ம ஷேமஸ்க்கு மேட்ச் இருக்குது. ஸோ உடனே பேக் ஸ்டேஜில் அவர் இன்டர்வியூ எடுக்கிறாரு. நீங்கள்ன்றோம் போன வாரம் பார்ட்னர்ஸாக இருந்தீங்க, இப்போ ஏன் ஃபைட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க நேரம் ஸோ நம்ம அதுக்கு பதில் சொல்லிட்டு நம்ம ஷேமஸும் பார்த்தீங்கன்னா ரிங்குக்குள்ளே வந்துடுவார். ஸோ அவர் பயங்கர வரவேற்போட உள்ளே வருவார். ஸோ உள்ளேருந்து பயங்கரமாக செலிப்ரேஷன் பண்ணுவார். ஸோ உடனே அந்த இடத்துல P10 பார்த்தீங்கன்னா வராரு. P10 பார்க்க நேரம் இதுக்கு முன்னே அவர் NXTல இருந்தார்ல அந்த மாதிரியான ஒரு லுக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஞாபகத்தை நம்மளுக்கு ஏற்படுத்தினார். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான என்ட்ரன்ஸ் ஆகிறாரு. லிட்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வேறு லெவல்னு சொல்லலாம். இன்றைக்கி நடந்த ராலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தரமான மேட்ச்சு. ஸோ மேட்ச்சில் நம்ம P10 இன்னும் பழைய மேட்ச்லலாம் இன்னும் ஃபுல்லாக கை முறிப்பாரலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணுவார். லிட்ரலாக இன்றைக்கி ஷேமஸே பார்த்தீங்கன்னா நான் நினச்சேன் ஸோ ஒன்று ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணி P10 பார்த்தீங்கன்னா வின் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஷேமஸ் பயங்கரமாக டாமினேட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். ஸோ அதெல்லாம் இல்லை, டேரெக்டாக மாறிடுச்சு. நம்ம ஷேமஸை கதற விட்டுட்டார் P10. ஸோ வேறு லெவலில் மேட்ச் ஆசமாக போயிட்டுருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா என்ன சொல்ல ஸோ மேட்ச்சை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான மேட்ச்சு. ரெண்டோரும் மாறி மாறி வேறு லெவலில் ஃபைட் பண்ணிவிடுவாங்க. ஸோ பண்ணிவிட்டு இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துருக்கனால சடனாக பார்த்தீங்கன்னா நம்ம ஷேமஸே பார்த்தீங்கன்னா அவர் அதாவது அதுக்கு முன்னே நம்ம இவரெல்லாம் ரோல் பண்ண பார்ப்பார். ஸோ ஷேமஸ் டக்குன்னு அவரோட ஃபினிஷரான ப்ரோ கீக்கை போட்டு இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷேமஸ் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுவார். ஸோ மேட்ச் உண்மையிலே பிரமாதமான மேட்ச்சு. ஹைலைட்டில் நீங்கள் பாருங்கள். ஸோ தரமான மேட்சாகவே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஷேமஸ் இந்த மேட்ச்சை வின் பண்ணிட்டு இருக்கிட்டு வெளியே போனார். நம்ம P10 சிரிச்சுக்கிட்டே இருப்பார். ஏடா நீ தோத்த போகிற சிரிக்காடா ஜீவா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இவங்க ஃபியூடாக பார்த்தீங்கன்னா இழுக்க தான் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்ததாக பேக் சைடில் நியூ டே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் மேட்ச் இருக்கிறத பற்றி பேசிட்டு இருப்பாங்க. ஸோ உடனே ஒடிஜி ஜோஸ் அங்கேருந்து அப்படி போக நேரம் நம்ம ஜேவியர் உட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ பிகி நம்ம கூட இப்போ இல்லை. ஸோ பிகி இல்லாத நேரத்தில் நம்ம இவனை சேர்த்தது தப்பு. ஸோ அவர் சேர்த்ததை பற்றி ஒரு என்ன பிகி என்ன நினைப்போம் அப்படிங்கிற மாதிரி அப்படி நம்ம சேவியர் உட்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி கேட்பாரு. உடனே நம்மளுடைய கோஃபி கிங்ஸாக அவரை சமாதானப்படுத்துவார். நம்ம இது வரைக்கும் பிகி போனதுக்கப்புறம் ஒழுங்காக நம்ம மேட்ச்சு ஜெயிக்கலை. ஸோ அது இப்போ பார்த்தீங்கன்னா பிகி இடத்துல இவன் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்துவார். உடனே அதுக்கும் ஒத்துக்கிடாத மாதிரி காமிப்பாங்க. ஆனால் ஒரு மனசாக ஒத்துக்கிட்ட மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. ஸோ என்னத்த சொல்ல சேவியர் உட்ஸே ஹீல் டர்னாக மாறுவார்னு வேறு ரூமர்லாம் போயிட்டுருக்கு. பட் பார்த்தீங்கன்னா அது இப்போ பாசிபிள் ஆகிறது மாதிரி தான் இருக்குது. ஸோ அடுத்ததான் ஐவி நைலுக்கும் நம்மளுடைய மேக்ஸின் டுபிரிக்கனே மேட்ச் இருக்குல்ல. ஸோ அதனால போன வாரம் இவங்களை அட்டாக் பண்ணதை பற்றி அந்த ஒரு வீடியோ பேக்கேஜாக காணிப்பாங்க. ஸோ உடனே பேக் ஸ்டேஜில் ஐவி நைல் அதுக்காக ட்ரைனிங் எடுத்துருக்க நேரம் ஓடிஸும் கிரீன் பிரதர்ஸும் சேர்ந்து அவங்கள ஊக்கப்படுத்தி பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இன்னைக்கு ஜெயிக்கணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கான அந்த ஃபேக்ஷனில் அந்த இன்னைக்கு மேட்ச் இருக்கிறத பற்றி தரமாக பேசுவாங்க. ஸோ உடனே அந்த இடத்துல மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு ஆல்ஃபா அகாடமி மேக்ஸின் டுபிரியா அப்படியே ரிங்குக்குள்ளே அனுப்புவாங்க. ஸோ உடனே கிரீன் பிரதர்ஸும் பார்த்தீங்கன்னா ஐவி நைலையும் அப்படியே அனுப்பிட்டு அவங்க பேக் ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க.
ஸோ இவங்க 2 பேரும் சிங்கிளாக நின்று இப்போ ரிங்கில் ஃபைட் பண்ணுறாங்க. நான் ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் டூப்பிரியை ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஐவி நைல் பீட் பண்ணிடுவாங்கன்னு நினச்சேன். ஏன்னா அவங்க என்எக்ஸில் அந்த அளவுக்கு டாமினேட்டாக இருந்தாங்க. பட் கொஞ்சம் நேரமாகவே பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் டூப்பிரி வேறு லெவலில் கலாக்குவாங்க. ஸோ அடுத்ததாக நம்ம ஐவி நைல் டாமினேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கடையில் அந்த இடத்துல தி ஒயிட் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துடுவாங்க. ஒயிட் சிக்ஸ்க்கும் நம்மளோட இவங்க கிரீட் பிரதர்ஸ் அந்த இவர் சாட் கேபிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி பயங்கரமாக டெவலப் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல நிக்கி கிராஸ் வந்துடுவாங்க. வந்தோடனே அவங்கள சேவ் பண்ணதுக்கு நம்மளோட கிரீட் பிரதர்ஸ் சாட் கேபிள் உள்ள வராங்க. பட் பார்த்தீங்கன்னா நிக்கி கிராஸ் ஐவி நைலில் பயங்கரமாக அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ உடனே ஒயிட் சிக்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரீன் பிரதர்ஸையும் சாட் கேபிள் இவங்களெல்லாம் அட்டாக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. உடனே அந்த இடத்துல அன்கு கார்டு வந்து அவங்களுக்கு ஒரு 6 ஸ்டார் அபிகால பார்த்தீங்கன்னா போட்டுட்டு அந்த இடத்துல இருந்து போகிறது மாதிரி. ஸோ இவங்களுக்கான அந்த ஃபியூடு என்ன கதையில் இருக்குதுன்னே தெரியாமல் எதுக்கு அட்டாக் பண்ணுறாங்கன்னு தெரியாமலே ஸோ அது பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணிருக்கிறாங்க. ஸோ அடுத்ததாக பேக் ஸ்டேஜில் டெரர் ட்வின்ஸ் அதுதான்ப்பா நம்மளுடைய இவங்க ரியர் ஃப்ளையும் நம்மளுடைய டேமியம் லிஸ்ட்டும் வந்து ஒரு பேக் ஸ்டேஜில் நான் தரமான ப்ரொமோவாக அகெயின்ஸ்டாக ஸ்ட்ரீட் ராஸை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ உடனே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ சிஎம் பங்கோட டைமு சிஎம் பங்கு வர்றாரு. பயங்கரமான செலிப்ரேஷனோட வர்றாரு. வர நேரமே அந்த ஸ்டாப் மேட்சுக்கான ஒரு ஹிண்டை கொடுத்துட்டே தான் வர்றாரு. ஸோ அதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு அப்போ கிராஷாக இந்த பேஷின் பெர்லினில் ஸ்டாப் மேட்ச் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரொம்ப நாளாக ரூமராகவும் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம சிஎம் பங்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் எடுத்துகிட்டு உள்ள வர்றாரு. வந்து ஸோ ஸ்டாப் மேட்சாக நடக்கிற அந்த ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மொதல் வர வைக்கிறாரு. ஸோ சிஎம் பங்கை பற்றி பேசுகிறாரு, பிரேஸ்லெட்டை பற்றி பேசுகிறாரு. ஸோ அதுக்கப்புறமா இந்த ஸ்டாப்பை நான் இதுக்கு கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா. ஸோ பேஷின் பெர்லினில் எனக்கும் ட்ரூ மேக்கிங் இருக்கும். பேஷின் பெர்லினில் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் மேட்சாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லார். நான் இதை பற்றி ஆடம் பிஎஸ்டெல்லாம் பேசிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு தரமான ப்ரோமோவை கட் பண்ணிட்டு இருக்க நேரம் சடனாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்றோட இந்த டீம் ஹிட் ஆகும். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா வந்து பேசுவார். பேசிக்கிட்டு இருக்க நேரம் அந்த பிரேஸ்லெட்டெல்லாம் காமிச்சிட்டு ஸோ நீ ஸ்டாப் மேட்சுக்காக என்ன சேலஞ்ச் பண்ணுறியா, நான் அதை அக்செப்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஸோ இப்போ இவங்க 2 பேருக்கும் அந்த ஸ்டாப் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இருந்தாலும் நம்ம சிஎம் வந்து அந்த பிரேஸ்லெட்டு கேட்பார். பட் நம்ம ட்ரூ மேக்கிங் தான் கொடுக்க மாட்டார். ஸோ இது என்கிட்டே பத்திரமா இருக்கட்டும், நீ என்ன தோக்கடிச்சு இதை வாங்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிப்பார். ஸோ அடுத்ததான் நம்மளோட லீவ் மார்க்கன் ஏன் டெரர் டீன்ஸ் மட்டும் தான் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுவாங்களா, உடனே லீவ் மார்க்கனா டாமினி மெஸ்டீரியும் சேர்ந்து ஒரு ரொமான்ஸான ஒரு இதை பண்ணுவாங்க. சொல்லி நெட்ஃப்ளிக்ஸு தான் போகுது, அதுக்கு முன்னே நம்ம லீவ் மார்க்கனை அம்மாவாக்கிடுவானுங்க அவளுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்டை இப்போ காமிச்சு முடிக்கிறானுங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நியூ டேக்கும் ஃபைனல் டெஸ்ட்மெண்ட்டுக்கான மேட்ச் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு நியூ டே பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்ததான் ஃபைனல் டெஸ்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்துடுறாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எப்படி போகணும்னு நம்மளுக்கு எல்லாத்தையும் தெரியாமல் மாறி அடிச்சுடுவாங்க. ஸோ ஆனால் இந்த மேட்சுக்குள்ளே கொஞ்சம் க்ளோஸாக கன்வீனிக்க வேண்டியது நம்ம சேவியர் வுட்ஸ் தான். ஸோ டேக் பண்ண நேரம் கோஃபி கிங்ஸ்டர் டேக் பண்ண நேரம் நம்ம சேவியர் வுட்ஸ் கொடுக்காம நம்ம ஜோடிசி ஜோன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரியான நம்ம சேவியர் வுட்ஸை பார்த்தீங்கன்னா ஒதுக்குறது மாரி இந்த மேட்ச்சில் நிறைய விஷயத்தை காமிச்சாங்க. ஸோ அது ஒன்றா தான் நடந்துச்சு. மற்ற மேட்ச் நார்மலாக நடந்துச்சு. ஸோ இந்த மேட்ச்சு நம்ம ஒடிசி ஜோன்ஸு பார்த்தீங்கன்னா க்ளீனாக வின் பண்ணி நியூ டே பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சு வின் பண்ணிடுவாங்க. ஸோ வின் பண்ணதுக்கப்புறம் கூட நம்ம கோஃபி கிங்ஸ்டன் சேவியர் வுட்ஸை மெல்லாமல் கட்டி பிடிச்சிட்டு டக்குனு ஒடிசி ஜோன்ஸை தான் பயங்கரமாக அவங்கள 2 ஒரு காம்பினேஷனாக பயங்கரமாக காணிப்பாங்க. ஸோ உடனே அந்த இடத்துல சேவியர் வுட்ஸு ஸோ அவர் நார்மலாக இருந்து பாம்போல சிரிக்கிற மாதிரி காமிச்சாங்க. ஸோ இதில் நம்மளுக்கு தெரியுங்களா, ஸோ நம்ம கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பேசிகிட்டு இருப்போம். சடனாக பார்த்தீங்கன்னா அவன் நம்மளோட இன்னொரு ஃப்ரெண்டு கூட ரொம்ப க்ளோஸாக ஆனே. ஸோ உடனே நம்மளுக்கு ஒரு கோவம் வரும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு கோவத்தை காமிச்சாங்க. ஸோ இதன் மூலயமா நியூ டேயோட பிரேக்கப்பாக கொஞ்சம் காணிக்கிறாங்க. சேவியர் வுட்ஸை இன்னும் ஒரு சிங்கிள் ரெஸ்லராகவோ இதெல்லாம் ஃபைனல் டெஸ்ட்மெண்ட்டுக்கு கூட சேர்க்கறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய டீசர்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ அடுத்ததாக பேக் ஸ்டேஜில் நம்ம டேமியம் பிரிஸ்டுக்கும் டாமினிக் மெஸ்டீரியோக்கும் ஒரு மேட்ச் இருக்கு. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம டேமியம் பிரிஸ்ட் தயாராகிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு செக்மெண்ட்டாக கணிக்கிறாங்க. ஸோ உடனே அதே இடத்துல பிரான்சன் ரீடுக்கும் மிஸ்ஸுக்கான மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட்டு பிரான்சன் ரீட் உள்ள வந்துருவாரு. ஸோ உடனே பேக் ஸ்டேஜில் நம்ம மிஸ்ஸும் நம்மளுடைய ஆடம் பிஎஸும் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் அந்த மேட்சை ஃபிக்ஸ் பண்ணதை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ உடனே அந்த இடத்துல மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம மிஸ்ஸு வரனாலுமே வெறி கொண்டு வராரு. ஸோ நான் நினச்சேன் இந்த மேட்ச்சில் ஈஸியாகவே மிஸ்ஸை பார்த்தீங்கன்னா பிரான்சன் ரீட் சட்னி ஆக்கி சாம்பாரோட தொட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பாருன்னு. ஸோ லிட்டரலாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. நம்ம மிஸ்ஸு பார்த்தீங்கன்னா பிரான்சன் ரீட்டை ஓரளவுக்கு கதற விட்றாருன்னு சொல்லலாம். ஸோ விட்டாரு இந்த
குப்பை தொட்டி, கெண்டோ ஸ்டிக்கு, சேரு எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் அட்டாக் பண்ண வருவார். ஆனாலும் நம்ம பிரான்சன் ரீட் இவரை தூக்கி சட்னி ஆக்கிடுவார். ஸோ இருந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் கொஞ்சம் கொஞ்சம் வருவார். ஸோ பட் இருந்தாலும் நம்ம பிரான்சன் ரீட் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த சுனாமி கிராஷாக போட்டு இந்த மேட்ச்சில் வின் பண்ணிடுவார். ஸோ வின் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம மிஸ்ஸை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணதுக்கு இன்னொரு சுனாமி போடாதுக்கு ரிங்குக்கு மேலே ஏறுவார். ஸோ அந்த டைமில் தான் ஒரு தரமான செய்கை இருக்குது. ஸோ அப்படி வரனால நம்மளுடைய பிரான்ஸ் ரோமன் உள்ளே இருந்துருவார். பிரான்ஸ் ரோமன் உள்ளே வந்து நம்ம மிஸ்ஸை சேவ் பண்ணுற மாரி காமிச்சிருக்கிறாங்க. ஸோ இதன் மூலயமா நம்ம பிரான்ஸ் அதாவது ஒரு மான்ஸ்டர் எடுக்கிறதுக்கு இன்னொரு மான்ஸ்டர் தான் வேணும் அப்படிங்கிற மாரி. ஸோ நம்ம பிரான்ஸ் ரோமனுக்கும் நம்மளுடைய இவர் பிரான்சன் ரீடுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புது ஃபியூடாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ அடுத்ததாக பேக் சைடில் நம்ம ஷேமஸை இன்டர்வியூ எடுப்பாங்க. இன்னைக்கு பீட்டனுக்கும் ஷேமஸுக்கும் நடந்த மேட்ச் பற்றி பேசுவாங்க. உடனே அந்த இடத்துல லீகேஷர் வந்து நீ ஏன் இவனை இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கிறார், ரிங் ஜெனரல் அங்கே இருந்துருக்கிறாரு, அவரை இன்டர்வியூ எடுக்காமல் இவனை வந்து எடுக்கிறியா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாரு. ஸோ இவர் ஷேமஸுக்கும் நம்ம லுடிகேஷருக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபியூடு இருக்க தான் செய்யுது. ஸோ பார்ப்போம். ஸோ அடுத்ததாக பேக் ஸ்டேஜில் நம்ம லீவ் மரவன் வந்து டாமினிக் மிஸ்டீரியோக்கு இன்னைக்கு மேட்ச் இருக்குல்ல. ஸோ அதுக்கு வழி அனுப்பி வைக்கிறது மாதிரியான ஒரு விஷயத்தை காணிக்கிறாங்க பேக் ஸ்டேஜில். ஸோ அடுத்ததாக நம்மளுடைய பிரான் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா அவரோட இன்டர் கான்டினென்டல் டிஃபெண்டிங்கை பற்றி பேக் ஸ்டேஜில் ஒரு செக்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பிட்வீன் நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோக்கும் டேமியன் பிரிஸ்டுக்குமான மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2 வாரம் ஒரு தரமான என்ட்ரன்ஸை பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ இந்த மேட்ச்சு அதாவது நம்ம டேமியன் பிரிஸ்ட் என்ட்ரன்ஸ் ஆகிட்டு இருக்கிறனாலுமே நம்மளோட ஜட்ஜ்மெண்ட் டே மெம்பர்ஸ் அட்டாக் பண்ணி வந்துடுவாங்க. அவங்களெல்லாம் தாறுமாறாக ஒரு மான்ஸ்டர் லெவலுக்கு சிங்கிள் ஆளாக இருந்து கலங்க விட்டுட்டு இருப்பார். சேர் எடுத்து அடித்து டாமினேட் பண்ணுவார். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம இவர் டாமினிக் அடிக்க மேலே வருவார். உடனே பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரியா ரிஃப்ளை உள்ள வந்துடுறாங்க. ஸோ உடனே அந்த இடத்துல இவரை சேவ் பண்ணதுக்கு வர்றது யார், லீவ் மார்கன் உள்ள வராங்க. ஸோ லீவ் மார்கன் நம்ம இவங்களை யார் ரியா ரிஃப்ளை பார்த்தீங்கன்னா வரங்கிட்டுவாங்க. உடனே அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இவரை டேமிஸ்டாக பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் மெம்பர்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அட்டாக் பண்ணுவாங்க. லிட்ரலாக பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஹில்ல பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நேர் ஆப்போசிட் போன வாரமாக இருக்கட்டும். ஸோ இன்னைக்கு கூட ஃபஸ்ட்டு இதில் இவர் அடிச்சார்லாம். ஸோ ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம டெரர் டீம்ஸை பார்த்தீங்கன்னா கதிகலங்க விட்டுட்டாங்க நம்மளுடைய ஸ்ட்ரீட் ட்ராஷ் பார்த்தீங்கன்னா. ஸோ வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா மாமியார் ரியோஃப்லேயும் ஸோ நம்மளுடைய டேமியன் பிரிஸ்டையும் தாறுமாறாக பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அனுப்புகிற மாரி காமிச்சிருக்காங்க. ஸோ உடனே அந்த இடத்துல அந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா நடக்கலை. ஸோ உடனே டேமியன் பிரிஸ்டையும் ரியா ரிஃப்ளை அட்டாக் பண்ண சந்தோஷத்தில் நம்மளுடைய ஸ்ட்ரீட் டாஸ் பேக் ஸ்டேஜில் ஒரு அதுக்கான ஒரு செலிப்ரேஷன் மாதிரியான ஒரு செக்மெண்ட்டை கொடுப்பாங்க. ஸோ உடனே அந்த இடத்துல நம்ம டேக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்சை பார்க்குறோம். பிட்வீன் அந்த சோனேட் உள்ளோட நியூ ஃபேக்ஷனில் உள்ள அந்த டீமில் உள்ள மெம்பர்ஸு, அடுத்து டேமேஜ் கண்ட்ரோலில் இஎஸ்காய், அதுக்கப்புறம் டேக் டீம் சாம்பியன்ஸான ஆல்பா ஃபயரும் ஐவின் தாலும் பார்த்தீங்கன்னா வந்து சண்டை போடுவாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் தாறுமாறாக அடிச்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் ஸ்டோரி பண்ணாங்களான்னு இதெல்லாம் ஸ்கிரிப்டு. ஸோ அவங்க இஷ்டப்படியே அடிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளுடைய ஆல்பா ஃபயரில் இருந்த நிக்கி டால் பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க பேருங்க செயின் ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா க்ளீனாக பீட் பண்ணி அவங்களோட சாம்பியன்ஷிப்பை ரிட்டர்ன் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச் அவ்வளோவா எடுப்படல. ஸோ அடுத்தது நம்ம ரேண்டி ஆர்டன் விசிஸ் லுடிகேஷருக்கு மேட்ச் நடக்க போதில்லை. அதுக்காக நம்ம லுடிகேஷரும் ரேண்டி ஆர்டனும் பேக் ஸ்டேஜில் தயாராகிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு செக்மெண்ட்டை கணிக்கிறாங்க. அதே பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்வியூர் பார்த்தீங்கன்னா நம்ம ஜேவுஸோ இன்டர்வியூ எடுப்பாங்க. ஸோ சாம்சனோட டேக் டீம் அதாக இருக்கிறத பற்றியும், ஸோ நம்ம இவரை பற்றி ஜேவுஸோட சிங்கிள் ரன்லாம் பற்றி பேசுவாங்க. நம்ம இது உடனே ஜேவுஸோ பார்த்தீங்கன்னா நான் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் பக்கம் போக போகிறேன், சாம்சன் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு சின்ன செக்மெண்ட்டை தான் கொடுத்துட்டு அந்த இடத்துல போகிற மாதிரி காமிச்சாங்க. ஸோ மெயின் ஈவென்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரேண்டி ஆர்டனுக்கும் லுடிகேஷருக்குமான மேட்ச்சு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம ஷேமஸுக்கும் பீட்டனுக்கும் மேட்ச் அளவுக்கு இல்லை. பட் இருந்தாலும் அந்த ஸ்டோரி லெவலுக்கு ஓகேன்னு சொல்லலாம். ஸோ நம்ம லுடிகேஷர் பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் ரேண்டி ஆர்டனை கதை விட்டான்னு சொல்லலாம். நம்ம ரேண்டி ஆர்டன் தான் ஸோ பேஷன் பேரில் குந்தர் கூட பார்த்தீங்கன்னா விளையாட போகிறாரு. ஸோ அவருக்கான அந்த ஒரு ஃபயர் மூமெண்ட் எல்லாம் கொடுப்பாங்கன்னு பார்த்தாச்சுன்னா நம்ம லுடிகேஷரை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் காமிச்சாங்க. ஸோ லுடிகேஷர் பயங்கரமாக டாமினேட் பண்ணுவார். நம்ம ரேண்டி கொஞ்ச நேரத்துக்கு அடி வாங்கிட்டு இருப்பார். சரி அதை விட்டுட்டு நம்ம குந்தர் வேறு கொஞ்ச நேரத்துக்கு அவரை தசை திருப்பிட்டுலாம் வேறு இருப்பார். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஓரளவு அப்படி போயிட்டே இருக்குது. ஸோ நல்லா அடி வாங்கினார். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஃபயர் கிளைமேக்ஸ் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ரேண்டி ஆர்டன் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆகி நம்ம லுடிகேஷரை பயங்கரமாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுடுறாரு. ஸோ அட்டாக் பண்ணிவிட்டு ரிங்குக்குள்ளே போன நேரம் ஸோ அதுலேயும் ஒரு சின்ன மூமெண்ட்ஸ் தான், பெரிய லெவலெலாம் இல்லை, எப்போ மாதிரி அப்படியே ஒரு நார்மல் மூமெண்ட்டாக கொடுத்தாங்க. ஸோ கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா
நம்ம லுலிகே சார் ரேண்டி ஆர்டனை ரோல் பண்ணி பீட் பண்ணலான்னு பார்ப்பாரு. ஆனால் அதை கிக் அவுட் பண்ணிடுவார் ரேண்டி ஆர்டன். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ரேண்டி ஆர்டன் ஒரு ஆர்கேஓ தரமான ஆர்கேஓ போட்டு இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா வின் பண்ணிவிட்டு ஸோ அப்படி இருக்கிற மாதிரி காணிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் ஒரு தரமான செக்மெண்ட் நடக்குது. ஸோ பிரால் நடக்க ஆரம்பிக்கும். நம்ம குந்தருக்கும் நம்மளுடைய ரேண்டி ஆர்டனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான பிரால் நடக்கும். ஸோ 2 வாரம் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு போகிறது மாதிரியான காமிச்சிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மண்டே நைட் ட்ரா முடிச்சிருந்தாங்க. ஸோ ஓவராலாக சொல்லணும்னா இன்றைக்கி மண்டே நைட் ட்ரா தரமாக தான் இருந்துச்சு. குறை சொல்லதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ தரமான ஒரு மண்டே நைட் ட்ரான்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இன்றைக்கி மண்டே நைட் ட்ராவில் எதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.